பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் கீதையில் தன் அவதாரத்துக்குண்டான பயன்களை தெரிவிக்கிறார். நல்லார்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை ரட்சித்து கொடுப்பதற்காகவும் பெருமானுடைய பிறவிகள். அதிலே ஓரோர் அவதாரத்தில் பகவான் பல தீயவர்களை அழிப்பதுண்டு. சில அவதாரங்களில் யாரோடும் சண்டை இராது, ஆனால் அனைவரையும் காக்கிறான், சாஸ்திரம் கொடுக்கிறான், பரமசாதுவாக வாழ்வான். இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு அவதாரம் கோபத்துக்கென்னே பெயர் பெற்ற அவதாரம். ராமனுக்கு முன்னே பிறந்தவனான பரசுராமன் கையில் கோடரி என்னும் ஆயுதத்தை கொண்டு 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களையே வேறறுத்தவர் பரசுராமர். பரசுராமனுடைய அவதாரம் முக்கிய அவதாரம் அல்ல. இதை கீழேயே ஒரு நாள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பெருமானுடைய பிறவிகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முக்கிய அவதாரம், மற்றொன்று கவுண அவதாரம். முக்கிய அவதாரம்னால் முதன்மையான அவதாரம், கவுண அவதாரம்னால் முதன்மை இல்லாத இரண்டாவதான அவதாரம். இந்த ரெண்டுத்துக்குள்ளே என்ன வேறுபாடு? பகவானே வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி அவரே தனக்கேற்ற ஒரு உயர்ந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தாரானால் அது முதன்மையான அவதாரம். அப்படி இல்லாமல் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஜீவாத்மாவிடத்தில் தன்னுடைய சக்தியை ஆவேசம் பண்ண வைத்து அதன் மூலம் ஒரு சில காரியங்களை நடத்திறான் என்னால் அது முதன்மை இல்லாத அவதாரம். அதைத்தான் கவுண அவதாரம், அமுக்கிய அவதாரம்னு கூறுவார்கள். இப்போ ஸ்ரீராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ வராகாவதாரமோ இவையெல்லாம் முக்கியமான அவதாரங்கள். ஆனால் ராமனுக்கு முன்னே பிறந்த பரசுராமரோ அல்லது கண்ணனுக்கு முன்னே பிறந்த பலராமனோ இவர்கள்லாம் முக்கிய அவதாரங்கள் அல்லர்கள். இவர்கள்லாம் 2ஆம் பட்சமான அவதாரம்தான். அதனால தான் ராமனிடத்தே பரசுராமர் தோற்று போனார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். சீதையை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஜனகபுரியிலிருந்து புறப்பட்டு ராமன் அயோத்தி பட்டணத்தை நோக்கி வருகிறார். தசரதன் தான் கூட கூட்டின்னு வர்றார். 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அவர்கள் திரும்ப வரும்போது பிருகுகுலத்திலே பிறந்தவரான பார்கவராமர் பரசுராமர் அவர்களை கோபத்தோடு எதிர்த்தார். அப்போ பரசுராமர் கையில் இருக்கிற வில்ல ராமன் வாங்க பரசுராமருக்கு கர்வம் இழந்து போனாருங்கிற கதை கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்போ ராமனிடத்தில் பரசுராமர் தோற்று போனார். ஏன்னா முக்கிய முதன்மையான அவதாரத்திடத்தே முதன்மையில்லாத அவதாரம் தோற்கும். அதை விட இதுக்கு பலம் குறைவு. அதே போல இப்போ மேலே நாம் பரசுராமர் கதையில் கார்த்தவீர்யார்ஜுனனை பரசுராமர் கொன்றார் என்று பார்க்க போகிறோம். கார்த்தவீர்யார்ஜுனனும் பகவானுடைய அவதாரம்தான். ஆனால் அவன் 2ஆம் பட்சமான அவதாரத்திலேயே 2ஆம் பட்சமான அவதாரம். எப்படின்னா ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து பெருமான் தன் சக்தியை வைக்கிறார்னு சொன்ன மொழியோ, அதுலேயும் முழுவதுமான ஸ்வரூபத்தையே அந்த ஜீவாத்மாவிடத்தில் ஆவேசம் பண்ண வைத்தா பெருமானுடைய முழுமையான சக்தியை ஆவேசம் அடைவிக்க செய்தால் அது 2ஆம் பட்சத்தில் முதல். 2ஆம் பட்சத்திலேயே 2வது ஒன்று இருக்குது. தன்னுடைய ஏதோ ஒரு சக்தியை ஒரே ஒரு காரியத்தை செய்கிற பயனுக்காக மட்டும் பெருமான் வைத்தான் என்னால் அது அமுக்கியாவதாரத்திலே சக்தி ஆவேசாவதாரம்னு சொல்லுவார்கள். இந்த ரெண்டுத்துக்குமே ஆவேசாவதாரம்னு பேர். ஒன்று ஸ்வரூப ஆவேசாவதாரம், ஒரு ஜீவாத்மா பேரில் பெருமான் தன் ஸ்வரூபத்தையே வைப்பது. இன்னொன்று சக்தி ஆவேசாவதாரம், ஒரு ஜீவாத்மாவிடத்தே பெருமான் தன்னுடைய ஒரு சக்தியை மட்டும் ஒரு காரியத்துக்காக மட்டும் வைப்பது. இப்போ கார்த்தவீர்யார்ஜுனனே பெருமானுடைய சக்தி ஆவேசாவதாரம் தான். அப்போ கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமரிடத்துல தோத்துட்டாரோ இல்லையோ. இப்போ 3 பேரையும் சேர்த்து பார்த்தோம்னா ராமனிடத்தே பரசுராமர் தோற்றார், பரசுராமனிடத்திலே கார்த்தவீரியன் தோற்றார். அதனால தான் இவர்களுக்குள்ள வேறுபாடு பாகுபாடு. இப்போ நாம் பார்க்க போகிறது பரசுராமனுடைய அவதாரம். சந்திரவம்சத்திலே பிறந்தவர் தான் பரசுராமர். சூரிய வம்சத்தில் பிறந்த ராமனை பற்றி கீழே பார்த்து முடிச்சுட்டோம். இன்று தொடக்கமாக பரசுராமன் சரித்திரம் சொல்றார்.
9வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். கீழே நாம சந்திரனை பத்தி பார்த்தோம், புதன் பிறந்ததையும் பார்த்துட்டோம். அப்பவே சொன்னேன், புரூரவசுங்கிற மன்னன் அவர்கள் வம்சத்தில் பிறந்தார்னுட்டு. புரூரவசனுடைய வம்சத்தில் குஷாம்பருங்கிறவர் பிறக்கிறார். குஷாம்பருக்கு காதி என்னும் மகன் பிறந்தான். காதிக்கு கல்யாணார்து. காதிக்கு ஒரு பெண் பிறந்தாள். அந்த பெண்ணை ஒரு பிராமண ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். அந்த ரிஷிக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைதான் ஜமதக்னி. ஜமதக்னியினுடைய பிள்ளை பரசுராமர். இந்த வம்சத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஸ்லோகம் வாசிக்கிறேன். ததஹ குஷஹ குஷஸ்யாபி குஷாம்புஸ்தனயோ வசுஹு குஷநாபஸ்ச தத்வாரஹ காதிராசீத் குஷாம்புஜஹ. புரூரவசுக்கு குஷாம்பர். அடுத்தடுத்துன்னா புரூரவசனுடைய வம்சத்தில் பல அரசர்கள் தோன்றினார்கள். அதுல நடுவிலே குஷாம்பன் பிறந்தான். குஷாம்பருக்கு காதி பிறந்தார். தஸ்ஸ சத்யவதீம் கன்யாம் ரிச்சீகஹ அயாச்சத த்விஜஹ வரம் விசதிருஷம் மத்வா காதிர் பார்கவம் அப்ரவீத். குஷாம்பருடைய பிள்ளை காதி. காதிக்கு கல்யாணம் ஆச்சு. காதிக்கு ஒரு பெண் பிறந்தாள், சத்யவதின்னு அவளுக்கு பேர். இவர்கள் எல்லாருமே க்ஷத்திரியர்கள் தானே. அப்ப சத்யவதிய க்ஷத்திரியன் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையோ. ஆனா ஒரு அந்தண மரபிலே பிறந்த ரிச்சீகருங்கிற ரிஷி, அந்த ரிஷிக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிற ஆசை ஏற்பட்டு காதியினிடத்திலே வந்து வேண்டினான். அப்ப காதி சொன்னார், எப்ப நீ வந்து க்ஷத்திரியனான உயர்ந்த என்னுடைய பெண்ணை கேட்கிறாயோ, நீ கன்யா சுல்கமாக என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா 1000 குதிரைகள் எனக்கு நீ தரணும். 1000 குதிரைகளும் உடம்பு முழுக்க வெளுப்பா இருக்கணும். வலது காதோ இடது காதோ மட்டும் கருப்பாக இருக்க வேண்டும். இப்படி 1000 குதிரைகளை கொண்டு கொடுத்தா நான் பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் என்று அவர் விதித்தார். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண் எடுக்கும் போது பெண் வீட்டுக்காரர்கள் பணம் கொடுத்து மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுத்து பண்றதுங்கிறது இப்ப வந்தது. அது அன்றல்ல. கன்னிக்கு வரதட்சணைன்னு சொன்னால் வரனான மாப்பிள்ளை வதுவான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பணம் கொடுத்து பெண்ணை பெற வேண்டும். இப்ப தகப்பனார் என்ன சொல்லிட்டார், வெறும பணம் கேட்டிருந்தா தேவையில்ல, 1000 குதிரை 1000 குதிரை கூட கொண்டுருவார். ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கணும், உடம்பு முழுக்க வெளுப்பா இருக்கணும். அதுவும் ரிஷி, பிராமண ரிஷி. இப்படிப்பட்ட குதிரைக்கு எங்க போவார்? நல்ல வேளை அந்த ரிஷிக்கு வருணதேவன் ரொம்ப வேண்டியவன். அவர் வருணனிடத்திலே போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, வரப்போற மாமனாரானா 1000 குதிரை கொண்டான்னு சொல்லியிருக்கார், நீ எப்படியானு தேடி கொடு. என்ன 1000 குதிரையை கொண்டு கொடுத்து ரிச்சிகர் அந்த பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணினுட்டார். அதைத்தான் சொல்றார். ஏகதா ஷியாமகர்ணானாம் ஹயானாம் சந்திரவர்ச்சசாம் சஹசிரம் தீயதாம் சுல்கம் கன்யாயாக குஷிகாவயம் தாவத் சத்யவதி மாத்ரா ஸ்வச்சரும் யாச்சிதா சதி ஸ்ரேஷ்டம் மத்வா தயாயச்சன்னு மாத்ரே மாதுர் அதத் ஸ்வயம். அப்ப சத்யவதிக்கும் ரிச்சிகருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. கொஞ்ச நாளா புத்திர பேர் இல்லை. அதே போல காதியினுடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளை பெற வேண்டும்ங்கிறது ஆசை. அதாவது மாமனார் மாமியாருக்கும் இன்னும் பிள்ளை குழந்தை பிறக்கிறேன்னு ஆசை. ரிச்சிகருக்கும் சத்யவதிக்கும் குழந்தை பிறக்க வேண்டும். ஏன்னா சத்யவதி பெண் குழந்தை ஏற்கனவே பிறந்துட்டா, இன்னொரு பிள்ளை பெற்றுக்கணும்னு அவருக்கு ஆசை. அவளுக்கு ஆசை, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்தாகணும். அதனால சத்யவதி பெண்ணு தன்னுடைய பர்த்தாவான ரிச்சிகரிடத்துல போய் எனக்கும் சரி என்னுடைய தாயாருக்கும் சரி குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு தகுந்த ஒரு சரு பாயசத்தினால ராமலக்ஷ்மணர்கள் தோன்றினார்கள்னு பார்த்த மூலியம் அதை போல் பாலால் சமைக்கப்பட்ட ஒரு சோறு, அந்த சோறை மந்திரத்தாலே பூஜித்து இது நல்ல குழந்தையா பிறக்கட்டும்னு ரிஷி கொடுப்பார். அதை போல நீர் கொடுக்க வேணும்னு மனைவி பிரார்த்தித்தா. அவரும் பெருமானை வேண்டி கொண்டு இது நமக்கு பிறக்கிற குழந்தைக்காக இந்த சருவை வச்சுக்கோ, இது உன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு பிறக்கணும், அவர்கள் க்ஷத்திரியர்கள், நாட்டை ஆள வேண்டியவா, அதுக்கு தகுந்த பிள்ளை பிறக்கணும் அவர்களுக்கு. நாம பிராமணர்கள் வேதாத்தியனம் பண்ணணும், பொறுமையோடு இருக்க வேண்டும், விரதம் இருக்கணும், இந்திரியங்களை நன்கு அடக்க வேண்டும், எதற்கு ஆசைப்படக்கூடாது, இது நமக்கு இருக்க வேண்டியது, இது நம்ம சரு அப்படின்னு 2 சருவையும் தன்னுடைய மனைவியின் இடத்துல கொடுத்துட்டார். ஆனா இத்தனை தூரம் விளக்கமா அவர் சொல்லாத விட்டுட்டார். இதை நீ சாப்பிடு, இதை உங்க அம்மாவுக்கு கொடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார். அந்த சமயம் பார்த்து தீர்த்த யாத்திரை போயிருந்த சத்யவதியினுடைய தாயாரும் தந்தையான காதியும் பெண்ணை பார்ப்பதற்காக வந்தார்கள். தாயார் ஏகாந்தமா தனித்து பெண்ணிடத்துல பேசின்னு இருக்கா. பெண்ணே, உன் கணவனிடத்துல சரு கேட்டியா? ஆமாம் கேட்டேன், இதோ 2 கொடுத்துருக்கார் அப்படின்னு பெண் எடுத்து அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை நீட்டினா. ஆனா அந்த தாயாருக்கு என்ன கோணித்தோ தெரியல, என்னதான் இருந்தாலும் உன் கணவன் உனக்குத்தான் உயர்ந்ததா பண்ணி வச்சிருப்பார்,
நான் மாமியார் தானே, எனக்கு சுமாரானதைத்தான் பண்ணி வச்சிருப்பார், நீ என் பொண்ணோ இல்லையோ, அதனால உங்ககிட்ட ஒரு வேண்டுதல், என் செருவை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உன் செருவை எனக்கு கொடுத்துரு, அதுதான் உயர்த்தியா இருக்கும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேனே என்று தாயார் கேட்க, தாய்ப்பாசம் பொண்ணை விடலே, தன்னுடைய கணவன் இன்னத்தை சொல்லியிருக்காருங்கிறத மறந்து போயிட்டா. அதுக்கு உள்ளூர என்ன நோக்கம்ங்கிறது அவளுக்கு தெரியலே. அதனால தன் செருவை தாயார் இடத்துல கொடுத்துட்டா, தாயார் செருவை தான் வாங்கி கொண்டாள், இருவரும் உண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் நல்ல வேளை அந்த பெண்ணு கணவனிடத்துல போய் உண்மையை சொல்லிட்டா, நீர் இந்த மாதிரி 2 பேருக்குன்னு பண்ணி கொடுத்தீர், நான் என்னது அம்மாட்ட கொடுத்துட்டேன், அம்மாவதை நான் கொடுத்துட்டேன்னா, ஓ தவறிழைத்து விட்டாய் பெண்ணே, யாராருக்கு எப்படி பிள்ளை பிறக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சருவை கொடுத்துருந்தேன், எப்படி நீ மாற்றி விட்டாயோ அதீத ரோஷத்தோடே கோபத்தோடே க்ஷாத்திரவத்தோட உனக்கு பிள்ளை பிறக்கப் போகிறான் என்று சொல்லி, இதுக்கு நேர் மாறுதலா அதீத பொறுமையோடே சாந்தத்தோடே அவருக்கு பிள்ளை பிறக்கப் போகிறான், இதான் நடக்க போறது பார் என்று கணவனார் சொன்னார். அப்ப சத்தியவதி அவர் திருவடிகளை பற்றி, எனக்கு எப்படியான இந்த சாபத்திலிருந்து விடுதலை. அவர் சொன்னார், நான் சாபம் கொடுக்கல பெண்ணே, நடந்தது உனக்கு கொடுத்த சரு, இதனுடைய பயனை நான் இல்லேன்னு ஆக்கிவிட முடியுமா? அப்பவ கேட்டா, பயனை இல்லேன்னு ஆக்க வேண்டாம், என் பிள்ளை அதை போல கோபத்தோட இருக்க வேண்டாம், ஒரு தலைமுறை தள்ளி போட முடியுமா? போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் த ஈவில்னு சொல்ற மொழியோ, அதை போல ஒரு தலைமுறை வேணா தள்ளி போட்டுறீரா அப்படின்னு கேட்க, சரி உன் பிள்ளை சாந்த ஸ்வரூபனாக பிறப்பான், ஆனா அவனுக்கு பிள்ளை பிறக்கிறச்சே இந்த கோபத்தோடே தான் பிறக்க போகிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனாலதான் சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் ஜமதக்னி குமாரராக பிறந்தார். ஜமதக்னிக்கு கோபம் இல்லை, ஜமதக்னி சாந்தரா தான் இருந்திருக்கார், அவர் ரிஷியா இருந்துட்டார். ஜமதக்னி ரேணுகாதேவியை கல்யாணம் பண்ணி கொள்ள அவர்களுக்கு பரசுராமன் பிறந்து அவர் அதீத கோபத்தோட இருந்துட்டார். அந்தணராக பிறந்திருந்தாலும் க்ஷத்ரிய அரசனுக்குண்டான கோபம் அதாவது க்ஷத்ரிய அரசனுக்குண்டான கோபம் பரசுராமரிடத்துல இருந்துடுத்து. இதுக்கு நேர் மாறு, இந்த சரு மாறி போச்சு இல்லையோ, தாயாரிடத்துல இவாளுடைய சரு போச்சே. காதிக்கும் சத்தியவதிக்கும் விஸ்வாமித்திரர் பிறந்தார். விஸ்வாமித்திரர் பிறப்பினால க்ஷத்ரியர், ஆனா அவர் எதை ஆசைப்பட்டுட்டார், நாம் பிரம்ம ரிஷி ஆகணும்னு வேண்டி வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வசிஷ்டரிடத்துல போய் கடைசியில பிரம்மரிஷ பட்டம் பெற்றுட்டாரோ இல்லையோ. இங்க இப்படி பிறந்து மாறினத்துக்கும் காரணம், அங்க அப்படி பிறந்து மாறினத்துக்கும் காரணம். விஸ்வாமித்திரர் கோபத்தோட இருக்கணும், அதை விட்டுட்டு அவர் ரிஷி ஆயிட்டார். இந்த இடத்துல பரசுராமர் ரிஷியாகவே இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு கோபத்துல மாறி போயிட்டார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன, ஒழுங்கா அவரவர்கள் சருவ அவரவர்கள் சாட்டிருந்தா இந்த வம்பே வந்திருக்காது. அந்த கதையை தான் இப்ப பார்க்க போறோம். தாவத் சத்யவதி மாத்ரா ஸ்வச்சரும் யாச்சிதா சதி தத் விஜ்ஞாய முனிகி பிராக பத்னியும் கஷ்டமகாரிஷீகி. முனிக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே, தப்பு பண்ணிட்டே பண்ணே நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்டார். பிரசாதிதா சத்யவத்யாமைவம் பூதிதி பார்கவா சாச்ச அபூத் சுமஹாபுண்யா கௌசிகி லோகபாவினி. இது நடந்து முடிந்த பிற்பாடு சத்யவதி தாயார் இருக்காளே, அவள் கௌசிகி என்னும் நதியாய், ஆறு பெரிய நதியாக நம்ம பாரத தேசத்தையே புண்ணிய பூமியாக்கிற கௌசிக நதியாக அவள் ஓடத் தொடங்கினாள். ரேணோஹோ சுதாம் ரேணுகாம் வை ஜமதக்னி ருவாஹயாம். அப்ப ஜமதக்னி ரேணு என்பவருடைய புதல்வியான ரேணுகாதேவியை கல்யாணம் பண்ணி கொண்டார். பல இடங்கள்ல ரேணுகாதேவி கோவில் நீங்க பார்க்கலாம். அதுவும் நம்ம ஈரோடு பக்கம், கோயம்புத்தூர் பக்கம், அந்த பக்கம்லாம் போனோம்னா நிறைய ரேணுகாதேவிக்கு கோவில் உண்டு. அவர் பரசுராமரை இனிமேல் தான் பேரனாக ஈன்றெடுக்க போகிறாள். அப்போ ஜமதக்னி ரேணுகாதேவியை பண்ணிக்கொள்ள அவர்களுக்கு பிறந்த பிள்ளை பரசுராமன். சரித்திரம் பார்ப்போம். திரிசப்த கிருத்வஹ ய இமாம் சக்கரே நிஷ்க்ஷத்ரியாம் மஹீம் துஷ்டம் க்ஷத்ரம் புவோ பாரம் அப்ரஹ்மண்யம் அனீஷதத். அப்ப சுகாச்சாரியர் பரீட்சித்த இடத்துல சொல்றார், கடைசியில பரசுராமருக்கு வந்த கோபத்தாலே இந்த லோகத்தில் க்ஷத்ரிய மன்னர்களே இல்லாத அளவுக்கு அத்தனை பேரும் குன்று குவித்து விட்டார் என்று சுக்கர் சொன்னார். பரீட்சித்துக்கு சந்தேகம் வந்துடுத்து. கிம் தம் ததம்ஹோ பகவதா ராஜன் அஜிதாத்மபிகி கிருத்தம் ஏன குலம் நஷ்டம் க்ஷத்ரியானாம் அபீக்ஷணசா. எதனால அப்படி, இவர் சரு மாறி போய் பிறந்துட்டாரேங்கிற கோபமா, அதனால 21 தலைமுறைகளுக்கு கொண்டுட்டாரான்னா சுக்கர் சொன்னார், அந்த கோபத்தால் அல்ல. தன்னுடைய தந்தையான ஜமதக்னியினிடத்தே கார்த்தவீரியன் என்னும் க்ஷத்ரிய மன்னன் பெருத்த அபச்சாரப்பட்டான். அது கண்டு பொறுக்க மாட்டாமல் பரசுராமர் தன் கையில் மழு என்னும் பரசு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு அவனை முதல்ல கொன்னார். அப்புறம் அவனுடைய 10,000 பிள்ளைகள் எதிர்த்து வந்தார்கள். இவருடைய தந்தையார் ஜமதக்னியே கொன்னுட்டா, அதனால் அவர்களையெல்லாம் எதிர்த்து கொன்றார். அடுத்தடுத்து 21 தலைமுறைகளுக்கு முடித்தார்.
என்ன இவர் சரித்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நமக்கு சந்தேகம் வரும், இவருக்கு அவனுக்கு என்ன சண்டை? போ எதுக்கு பரசுராமருக்கும் கார்த்தவீரியனுக்கு என்ன சண்டை ஏற்பட்டது? ஏன் அவர் கொன்னார்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஹைஹயானாம் அதிபதி அர்ஜுனஹ க்ஷத்ரிய ரிஷவஹ தத்தம் நாராயணாம்சம் ஆராத்திய பரிகர்மபிகி. ஹேஹய தேசத்து மன்னவன் கார்த்தவீரியன். அவன் தத்தாத்திரேயரை ஆராதித்து ஆராதித்து பெருத்த பலம் பொருந்தியவனாக இருந்தான். 1000 கைகள் பாகிஷ்மதிங்கிற பட்டணத்திலே தலைநகரமாக கொண்டு வாழ்ந்து வந்தான். கார்த்தவீரியன் சிறந்த க்ஷத்ரியன். அவன் ஒரு உறுதி வச்சிருந்தான், யார் என் பிரஜை ஒரு கட்டத்திலிருந்து என்ன நினைத்தா உடனே வில்லும் கையுமா நான் அவன் பக்கத்துல நிற்கணும், அவனை காத்தே தீர வேண்டும். கார்த்தவீரியனும் பெருமானுடைய அம்சமா பிறந்த அவதாரம் தான். இப்ப 3 பேரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. பரசுராமனும் பெருமானுடைய அவதாரம் தான், கார்த்தவீரியனும் பெருமான் அவதாரம் தான். அவ 2 பேருக்கும் தான் இப்ப சண்டை ஏற்பட போறது. இவ்வளவு நல்ல ராஜாவுக்கு எதுக்கு பரசுராமரோட சண்டை? அவர் பாட்டுக்கு அவர் பட்டணத்தை ஆள வேண்டிதானே. என்ன சண்டை வந்ததுன்னா, ஜமதக்னிய ஒரு நாள் அரசன் சந்திக்க அப்ப சண்டை வெடித்தது. ஏன் வெடித்தது, என்ன நடந்ததுங்கிறதை அடுத்த சந்திக்கும் போது கூறுகிறேன்.